வணக்கம் வந்தன மக்களே! இது தமிழச்சி குரல். உங்களில் ஒரு குரல். இந்த காணொளியில நீங்க பார்க்க போற சிறுகதை, என் உயிரினும் இனிய. அதாவது நம்ம என்னதான் பர்கர், பீஸா அந்த மாரி சாப்பிட்டாலும், நம்ம வெளிநாட்டுக்காரன், நம்மலாம் ராயல், நம்மலாம் ஃபாரினர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டாலும், ஆனால் உள்ளே இருக்க இந்தியன் அப்படிங்கிற உணர்வு வெளிப்படும் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்னதான் பல பெண்களோட பழகினாலும், தன்னோட மனைவி அப்படிங்கிற ஒரு உரிமை, ஒரு ஒரு அன்பு அதெல்லாம் ஒரே ஒரு பெண்கிட்ட தானே வரும். அதை எடுத்து சொல்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்குது. ஒரு சூப்பரான அரேஞ்ச் கம் லவ் ஸ்டோரி. வாங்க கதைக்குள்ளே போய் அவங்க ஹீரோ ஹீரோயினியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஹீரோயினியான ரேவதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரேவதி ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையார் குடும்பத்தில் இருக்கா. பெரிய பணக்கார குடும்பம். அவள் ஒரே பொண்ணு அவங்க அம்மா அப்பாவுக்கு. அம்மா பேர் பொன்னாத்தா, அப்பா பேர் ராமலிங்கம். அவரோட கண்டிஷன்னால தான் அவள் படிக்கிறதுக்கே டவுனுக்கு போகிறா. இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கிராமத்திலே அதிகமாக படிக்கிறது அவள் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். அப்படியே ரொம்ப அவளுக்கு ஆசை, அந்த கிராமத்தில் ஹாஸ்பிட்டலு கட்டணும், ஸ்கூல் கட்டணும், பாலம், ஆற்றுக்கு நடுவில் பாலம் கட்டணும், கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி, இதெல்லாம் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாள். இன்ஜினியரிங் ரொம்ப நல்லாவும் படிப்பாள். ஆனால் அம்மாவுக்கு இவள் வேலை செய்ய மாட்டேங்கிறா, வீட்டில் வேலை செய்ய மாட்டேங்கிறா, இந்த பொருளை எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டேங்கிறா, எல்லாம் அம்மாவும் குறை சொல்கிற மாதிரி மகளை குறை சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கிறதில்ல. அப்பா ஃபுல் சப்போர்ட்டுங்கிறதுனால அப்பாவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா இது வரைக்கும் திட்டினதே இல்லை. அவள் என்ன ஆசைப்படுறாளோ அதை அப்படியே செஞ்சிருவாப்புல. அதனால் ரொம்ப உயிர்னு வச்சுக்கோங்களேன் அப்பா அவளுக்கு. இந்த பக்கம் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோ மலேசியாவில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் காரை பார்க் பண்ணிவிட்டு ஒரு வேலை செய்யறதுக்காக மேலே போகிறாப்புல. ஒரு சுற்றி கேர்ள்ஸ் தான். இவர் எப்படி அப்படின்னா, என்னதான் ஃபாரின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே தமிழன் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு இருக்குது. அதனால் என்ன பண்ணுவார்னா, கேர்ள்ஸ் ஹக் பண்ணால் கூட இவர் ஒரு தப்பான இன்டென்ஷனெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். பட் ஆனால் அவர் ஃப்ரெண்டு லாரன்ஸுங்கிறவர் எப்படி அப்படின்னா, நம்ம ஏன் பசிக்கும் போது பசிக்கும் போது ஹோட்டல் போய்க்கலாம், ஏன் தேவையில்லாமல் ஹோட்டலையே விலைக்கு வாங்கி வருஷம் பூரா வச்சுக்கிட்டு இருக்கணும். அதாவது அவர் ஒய்ஃபு தான் அப்படி சொல்கிறாப்புல. கல்யாணமே பண்ணிக்க வேணாம், கல்யாணம் பண்ணிட்டு ஏன் வாழ்க்கை பூரா சின்னப்பட்டு சீரழியணும், நம்ம பாட்டுக்கு நம்ம இதுக்கெல்லாம் நமக்கு தேவைன்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற டைப் அவர். இதெல்லாம் ஒரு பழப்பாடா அப்படின்னு சொல்லி இவர் சூர்யா திட்டுறாப்புல. நீ ஏன்டா அப்படி நினைக்கிற, ஏன்டா நீயும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாடா, அப்புறம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்புறம் வாழ்க்கை அவ்வளோதான், நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், எங்கள் அப்பா அம்மா இது வரைக்கும் என்னை வளர்த்தி ஆளாக்கியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத என் கூட எந்த பொண்ணு பிழைக்காதுங்கிறது, அதனால் அவங்க பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வாழ்க்கை பூரா இருக்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏண்டா நீ ஃபாரினில் வேலை செய்கிறவனாடா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. யார் ஃப்ரெண்டு. ஃபாரினில் வேலை செஞ்ச உமனைசராக இருக்கணும்னு என்ன கட்டாயமா என்ன அப்படின்னு நமக்கு கேள்வி தோணுது. என்னதான் பேசினாலும் பழகுனாலும் முடியல, உடம்பு முடியல, இல்லை நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வேணும், நம்ம முடியாத காலத்தில் நமக்கு தூணாக இருக்கிறது ஒய்ஃபு மட்டும்தான். பணம் கொடுத்து நர்ஸை வேணால் வாங்கலாம், ஆனால் அன்பை வாங்க முடியாது இல்லையா? அன்பு காட்டுற ஒய்ஃபை வாங்க முடியாது. இது அவனுக்கு புரியல. சரி, நமக்கு புரிஞ்சால் ஓகே. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, அம்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பப்போ ஃபோட்டோ ஜாதகம்லாம் அனுப்பிச்சி விட்றாங்க இமெயிலில். இவெல்லாம் பார்த்துட்டு எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கான். இந்த தடவை என்ன நினைக்கிறான் அப்படின்னா, சரி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவங்க அம்மா பேர் கமலம், அப்பா பேர் அருணாச்சலம். அவருக்கு சூர்யாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா நிக்கிலா. அக்கா தாரிணி ஃபாரினில் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. சரி இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. நிக்கிலா 12th தான் படிக்கிறா. ஊருக்கு போகும்போது சொல்லிக்கலாம், 10 days லீவ் வருது அப்படின்னு சொல்லி லீவை இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணலாம் அம்மா அப்பா கூட அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்பாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜாபுங்கிறதுனால ஒரு இடத்துல இருக்க மாட்டார், அங்கங்கே அப்பப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாருங்கிறதுனால நிக்கிலா ஹாஸ்டலில் இருக்கா. இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க பல ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அஸ்ஸாமில் இருக்காங்க. அஸ்ஸாம்லேருந்து இப்போ கிளம்பி ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்கு குடும்பமே வருது. எந்த ஊருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இருக்கிற ஊருக்கே வராங்க, கிராமத்துக்கே வராங்க. ஏன்னா
கிராமத்தில் ரேவதி ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளோட அப்பாவோட அப்பத்தா வந்து உடம்பு சரியாமல் படுத்துட்டாங்க. அவங்க பேர் பூவாத்தா. இப்போ அவங்கள பார்க்கறதுக்காக ஹீரோ குடும்பம் வந்திருக்கு. இவ காலேஜ் போயிட்டு வரா. அப்போ தான் வந்து கார் நிறுத்திட்டு வீட்டை முன்னாடி கூட்டமாக நிற்கவும், இது ஏன்டா கூட்டமாக நிற்கிது, இப்போ திடுதிப்புன்னு கூட்டமாக இருந்தால் அவள் பயந்துருவா இல்லையா, அதனால் இப்போ நேராக போகவும் முடியாது. ஏன் எதுக்குன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு ஏதாவது கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் வீட்டை சுற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. சுற்றி போகும்போது காரை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கார் முன்னாடி இன்னொரு கார் வந்து நிற்கிது. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோ தான். இவன் இறங்கிடுறா. காரை விட்டு இறங்கிட்டு நடந்து போகலான்னு பார்த்தா இவன் காரை இந்த பக்கம் திருப்பி அவள் போகிற பக்கம் திருப்பிடுறான். திருப்பினோன்னே இந்த பக்கம் போகலான்னா மணல் கொட்டி வச்சுட்டாங்க, அங்கேயும் போக முடியாது. காரை எடுங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன் நான் எடுக்கணும், நான் போனதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லவும், நீ போ அப்படின்னு சொல்லி ஒருமையில் பேசுவோம். கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுவோம். அவள் எப்படி வளர்ந்தவ அப்படின்னா எல்லாத்துக்கிட்டேயும் மரியாதையோடையும் அன்போடையும் அரவணைப்போடையும், அதாவது கிராமம்னாவே எப்போ பார்த்தாலும் ஒரு 4-5 பேர் வீட்டில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, வந்து நியாயம் பேசுவாங்க. ஏதாவது நீ என்ன பண்ணுற, இந்த கண்ணுக்குட்டி என்ன மாடு என்ன பண்ணுது, என்ன விவசாயம் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கும்ல. எல்லாத்தையும் அன்போடையும் அரவணைப்போடையும் வர்றவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாருமே இவளுக்கு பழகி போன ஒன்று. எல்லாரும் இவளை பாராட்டி தான் இருக்காங்களே ஒழிஞ்சு ஒருமையிலையோ திட்டுறதோ யாருமே இல்லை. இவன் திடீர்னு இப்படி பேசவும் இவ டென்ஷன் ஆகி நீ போடா அப்படின்னு சொல்லி போடான்னு சொல்லிட்டா. சொன்ன உடனே அவன் டென்ஷன் ஆகிட்டான். டென்ஷன் ஆகி இறங்கி வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி உள்ளே போகலான்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துட்டார். வந்தோடனே சண்டை போடுறதுக்கு சூர்யா இறங்கி வர்றதும் கிட்ட வந்து நெருங்கி நின்னோடனே அவங்க அப்பா வந்துட்டார். வந்தோடனே என்னம்மா ஏன் சண்டை போடுற, இது வந்து உங்கள் அப்பத்தாவோட அக்காவோட பேரன் அப்படிங்கிறாங்க. அது என்ன இதோ சொந்தக்காரங்க அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். அக்காவோட பேரன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு வணக்கம்னு சொல்லிட்டு ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிவிட்டு இவ உள்ளே போகிறா. ஆனால் ரெண்டும் முறைச்சிக்குது, கண்ணெல்லாம் முறைச்சிக்கிட்டு இருக்குது. ரெண்டும் விட்டால் சண்டை போட்டுரும், அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ ஹீரோயினியை கூட்டிகிட்டு உள்ளே போகும்போது அப்பா திட்டுறாரு. யாருமே தெரியல, இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு, அவர்கிட்ட ஏன் போய் சண்டை போட்டுட்ருக்கா, இப்படி தான் வயசுக்கு வந்தப்புல ஆம்பளை பையன்கிட்ட போய் சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா கண்டிக்கிறது அவளுக்கு தப்பாக படுது. ஏன்னா நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம என்னமோ அவன் மேலே போய் விழுகிற மாதிரியும் அவனை லவ் பண்ணுற மாதிரியும் அப்பா பேசுகிறாரு, பெரிய மன்மதவன் அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறா அவனை. இவனுக்கு என்னன்னா என்ன எடுத்தடுப்பில் இவ போடாங்கிற மரியாதை இல்லாமல் இவெல்லாம் என்ன பொண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். அவன் ஆனால் உள்ளே போகல, இவன் வெளியிலே நிற்கிறான். அவங்க அம்மா அப்பாக்காக வெயிட் பண்ணிவிட்டு உள்ளே போனவன் சூர்யாவோட அம்மா அப்பாவை பார்த்துட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தண்ணி எடுத்து கொடுக்குறா, சாப்பாடு போடுறா, அவங்க அப்பத்தாவை நல்லா பார்த்துக்கிறா. அழுகாதன்னு சூர்யாவோட அம்மா சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க தான் சமாதானப்படுத்துகிறவங்க தான் சூர்யாவோட அம்மானு ஹீரோயினிக்கு தெரியாது. ஏதோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அப்பத்தான் சொல்கிறாங்க. அதனால் இவ எல்லாத்தையும் அன்பாக அனுசரித்து நல்லபடியாக பேசி பழகிறா. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் டைம் ஆகுது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூப்பிடும்போது தான் தெரியுது இந்த சிடுமூஞ்சோட அம்மா அப்பா தான் இவங்களா, ஐயோ சம்மந்தமே இல்லாமல் பிறந்திருக்கான், இந்த மாதிரி நல்லவங்களுக்கு பிறந்தவனா இவன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சி பொறுமுறா. ஆனால் அது அவனுக்கு கேட்கல. நம்மள்ட்ட அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நம்மள்ட்ட நான் திட்டுன்னு திட்டிட்டு நம்ம அம்மா அப்பா முன்னாடி எப்படி கொலையிறா பாரு பல்ல காமிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளேயே பொறுமிக்கிறாங்க. ஆனால் எதுவும் வெளிப்படையாக பேசிக்கல. ஆனால் சூர்யாவோட அம்மாவுக்கு ரேவதியை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு. அதனால் இப்போ எப்படியும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க பாட்டிமா அதாவது பூவாத்தாக்கிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க. இவங்களும் ஓகேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே நாட்கள் நகருது. இவனுக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராஜெக்ட்லேயே மூழ்கி இருக்கிறவனுக்கு அவங்க அம்மா ரேவதியோட ஃபோட்டோவும் ஜாதகமும் இமெயிலில் அனுப்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதை பார்க்கவே இல்லை. இவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு பார்த்த பொண்ணு ஓகே தானடா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னு இவன் ஒரு 10 வீட்டுக்கு போயிருப்பான். 10 வீட்டுக்கும் எல்லா சொந்தக்காரங்களையும் பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டில் எந்த
வீட்டு பொண்ணை இவங்க சொல்கிறாங்கன்னே தெரியலையே. சரி ஓகே, யாராக இருந்தால் என்ன, அம்மா அப்பா பார்க்கறதானே, நல்லவளாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். ரேவதியோட ஃபோட்டோவை பார்க்காமலே. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, நிச்சயத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எதுவும் சொல்லலை, அம்மா அப்பா எதுவுமே சொல்லாமல் இப்படி வந்து நிச்சயம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்களே. அவன் வந்து வேலை அந்த ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கான் இல்லையா, அதனால் நீங்களே பண்ணிக்கோங்க, நான் கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து தட்டு மாற்றும் போது தான் தெரியுது, ஐயோ மாப்பிள்ளை அவனா அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. சாதாரணமாக காரை நவுத்துனதுக்கே நம்மளை காய்ச்சி ஊற்றினவன் வாழ்க்கையே தரப்போகிறோமே, ஐயோயோ என்னெல்லாம் பண்ண போகிறானோ, அவனை தவிர எங்கள் அப்பாவுக்கு வேறு மாப்பிள்ளையே கிடைக்கலையா, உள்ளூரில் ஒரு மாப்பிள்ளையும் இல்லையா, இந்த மண்ணையும் இந்த மரத்தையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன், அவன் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கானாமே, ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை கல்யாணம், யார்கிட்டையாவது சொல்லி நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெசனப்படுறா. அவங்க அம்மா கிட்டலாம் போய் பேசவே முடியாது. சரி அப்பாட்டையாவது பேசி பார்க்கலான்னு போகிறதுக்குள்ளே அவங்க அப்பத்தா கூப்பிட்றாங்க. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைய, அன்றைக்கி பார்த்தியே பேசினியே அப்படின்ன வாட்டி, நீ வேற சும்மா இருக்க மாட்டியா அப்படின்ன வாட்டி அவங்க அப்பத்தா வந்து அப்பாவை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அப்பா வந்து கஷ்டப்படுத்தாத, அவன் ஒருத்தனால தான் இந்த குடும்பம் இந்த அளவுக்கு பல பேர் மதிக்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கான். அவன் சின்ன வயசுலேருந்தே என் பையன் வந்து கஷ்டப்பட்டு இந்த பண்ணையத்தை உருவாக்கியிருக்கான். அவனை மேலும் மேலும் கஷ்டப்படுத்தாத. ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி போய் அவள் கடமையை செய்யும் போது தான் அப்போனா அவனுக்கு பெருமையாக இருக்கும். நீ எதுவும் பண்ணி அவனை வந்து மனசை கலங்க விட்டுறாத அப்படின்னு சொல்லி அப்பா சென்டிமெண்ட்டை அடிக்கவும் இவளால் பதிலே பேச முடியல. இப்பயும் பல பேர் வீட்டில் அப்படி தானே நடக்குது. ஏன்னா வந்து நம்ம விருப்பத்தை யார் கேட்குறா, அப்பா அம்மாவே கேட்குறதில்ல. நாங்கள் பண்ணுற தாவில் நீ பண்ணி, நாங்கள் பேசி முடிக்கிற தாவில் நீ பண்ணிட்டு போ கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி தான். அதை மீறி பேசினா சென்டிமெண்ட்டில் அடிச்சிருவாங்க. ஏன்னா நான் இருக்க மாட்டோம், நாங்களாம் உனக்கு வந்து தப்பாக பண்ணுவோம், நீ உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவோம், கூடையே நிற்போம்பாங்க. ஆனால் கஷ்டம்னா ஆளாக போகிறது அவங்க மட்டும்தான். இப்படி தான் பல பேர்த்துக்கு கல்யாணம் ஆகிருக்கு. அதில் ரேவதி ஒருத்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இவளுக்கு சூழ்நிலையை விலக்கி சொல்லவோ இல்லை அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து அவளுக்கு மேலோங்கி இருக்கிறதுனால அவள் எதுவுமே பேச முடியல. சரிப்போ நம்ம தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவள் எதுவும் பேசாமல் கல்யாணம் வரைக்கும் அமைதியாகவே இருக்கா. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் இந்த வீட்டை ஏற்கனவே பார்த்துருக்கோமே, ஐயோ அவளோட வீட்டில் இங்கே என்ன யார் கல்யாணம், அப்போ அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டான். பயந்ததுக்கப்புறம் அந்த நலுங்கு வைப்பாங்க இல்லையா, அப்போ தான் பொண்ணையே பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். ஐயோயோ எவனுக்கு கிடச்சி அவன் வாழ்க்கை நாசமாக போகுதோன்னு நினச்சோமோ அவன் நானாகவே ஆயிட்டனே, ஐயோயோ எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், ஏன் அப்படி பண்ணுது, ஏன் அப்படி என் வாழ்க்கையில் நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஒரு நல்ல பொண்ணாக சூப்பரான பொண்ணாக என் வாழ்க்கைக்கு ஏற்ற பொண்ணாக பாருங்கன்னா பட்டிக்காட்டு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க எங்கள் அம்மா அப்பா. ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறான். நீ புலம்புனாலும் தாண்டா பொண்ணு போய் கட்டுறா தாலியன்னு அமுச்சு விட்டுட்டாங்க. கல்யாணமும் முடிஞ்சு 2 பேர்த்துக்கும் எலியும் புனையுமா இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு. ஹீரோவுக்கும் பேச வழி இல்லை, ஹீரோயினிக்கும் பேச வழி இல்லை. இப்போ அவங்க அம்மா அப்பா சென்னையில் ஒரு அவங்க வீட்டில் வீடு சொந்தமாக வாங்கி வச்சுருக்காங்க. ஹீரோவோட அம்மா அப்பா. ஆனால் அங்கே தங்கறதில்ல, ஏன்னா அவங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுது இல்லையா. அதனால் இவனுக்கு வந்து 2 வருஷத்துக்கு இந்தியாவில் வேலை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டில் போய் இவங்க 2 பேர் தங்கிக்கிறாங்க. எப்படி நிக்கலா ஹாஸ்டலுக்கு போயிடுவா. இவங்க 2 பேரும் இப்போ அங்கே போகிறாங்க. போகும்போது அப்பா அம்மா வழி அனுப்புறதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறதுக்காக இவங்க போகிறாங்க. அங்கே இருக்க சொந்தக்காரங்கெல்லாம் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு வர்றதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க அக்கா கல்யாணம் ஆகி போகும்போது அவனுக்கு அப்படி தானே இருந்திருக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு சரி அழுகாத அப்படின்னு சொன்ன வாட்டி இவ கையை பிடிச்சிக்கிறா. சரி ஆறுதலாக ஏதாவது சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போய் உக்காந்ததுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறான், அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுகிறதா இருந்தால் ஏமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, வேணான்னு சொல்லி இருக்க வேண்டிதானே அப்படின்னு சொன்னோன்னே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அவன் அப்படி சொல்கிறான், அங்கே அப்படி சொன்னால் இங்கே இப்படி சொல்கிறான், அதை நீ உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியாக போய் உட்காந்துக்கிறான். அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஆப்வியஸாக கல்யாணம் முடிஞ்சிச்சு, ஃபஸ்ட் நைட்டு தானே. இப்போ ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே தலைவர் உக்காந்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஃபுல்லாக செம்மையாக
ஹீரோயினி அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தேவதை மாதிரி கிளம்பி ஒரு பால் சொம்போட உள்ளே போகிறா. இவளுக்கு என்னன்னா ஏதாவது நம்ம பேசி சண்டை கிண்டை வந்துடுமோ, இதுதான் இது என்னடா இது வாழ்க்கை, நம்ம ஏதாவது தப்பாக பேசிடுவோமோ, நம்ம ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவோமோ, நம்ம கஷ்டப்பட்டா அம்மா அப்பாவும் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பல வகையான எண்ணத்தில் இவ இப்போ பால் சொம்பை எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறா. போனோடனே அவன் வந்து அவளையே பார்க்குறான். என்னதான் இருந்தாலும் ஒய்ஃபு தானே, சைட் அடிக்கலாம் எல்லாம் பண்ணலாம், அவனுக்கு உரிமை இருக்குது இல்லையா, அதனால் பரவாயில்லையே ரொம்ப அழகாக தான் இருக்கா, பட்டிக்காடாக இருந்தாலும் நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். இவளை வந்து எப்படியாவது பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கினான், அவளுக்கு தான் என்னை பிடிக்காதே, அப்போ முத்தம் கொடுத்து பழி வாங்கலாமா, இல்லை மொத்தத்தையும் முடிச்சுட்டு பழி வாங்கலாம், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பழி வாங்கலாமா, பிடிக்கலனா கூட நீ இப்படி தான் இருந்தாகணும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி நம்ம பழி வாங்கலாமா அப்படின்னு சொல்லி இவன் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் பழி வாங்கிறதா இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. பழி வாங்கிறதா இல்லை இது வந்து வாழ்க்கை நடத்துறதான்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆகுது, இவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவள் எதாவது பேசுனா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் வெறப்பாக முறைச்சிக்கிட்டே நிற்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே அவளை பிடிச்சிருக்கு ரேவதியை. இவன் ஒன்றுமே பேசாமல் போய் பால் சொம்பை ஓரமாக வச்சுட்டு சோஃபா மேலே படுத்தவ தான் எந்திரிக்கவே இல்லை. என்னடா அது, நம்ம அவள் பேசலான்னு பார்த்தா அவள் பாட்டுக்கு போய் சுருண்டுட்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு விடிய தூக்கமே வரல. அந்த பக்கம் அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம ஏதாவது வாயை விட்டு பேசி அவன் ஏற்கனவே வல்லுன்னு உழுவுறான், இன்னும் வேற நமக்கு திட்டி விட்டானா என்ன பண்ணுறதுன்னு அவன் போட்டு கம்முன்னு போய் படுத்துட்டான். நம்மளை தான் அவனுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் படுத்துட்டா. ஃபஸ்ட் நைட்டு ஒரு நைட்டும் இல்லை, முடிஞ்சிடுச்சு. காலையில் ஆனோடனே அம்மா அப்பா, சூர்யாவோட அம்மா அப்பா அசாமுக்கு கிளம்பிடுறாங்க. இவங்களும் ஊருக்கு போயிடுறாங்க. பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு யார் சமையக்காரங்க, அப்புறம் பாத்திரம் வளர்க்குறவங்க, தோட்டக்காரங்க எல்லாத்தையும் அவங்க மாமியார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வேலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாவி எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ சமயக்காரர் வந்து கேட்குறாப்புல, அவர் பேர் சோமு, அவர் வந்து கேட்குறாப்புல, இந்த மாதிரி தம்பிக்கு என்ன வேணும்னு கேட்டு சொன்னீங்கன்னா நான் செஞ்சுருவோம்மா அப்படின்ன வாட்டி, நீங்களே போய் கேளுங்க அப்படின்ன வாட்டி, என்னம்மா நீ தானே ஒய்ஃபு, நீ தானே கேட்கணும், நான் ஏமா போய் கேட்கணுன்னு அவன் வேறு சொல்லவும், ஐயோ இது வேறு இருக்கோ, நம்ம மேலே டவுட் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா, அவருக்கு என்ன இத்தனை வருஷமாக நீங்கள் தானே சமைக்கிறீங்க, என்ன விருப்பமோ நீங்களே செஞ்சுருங்களேன் அப்படின்ன வாட்டி, இல்லைம்மா அவர் அதிகம் சாப்பிட மாட்டார் வீட்டில், அப்பப்போ தான் சாப்பிடுவார், அதனால் எனக்கு தெரியாதுமா, அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதுதான் நான் செய்வேன், அவங்களே 10-15 வாட்டி ஏறி வருவாங்க என்ன வேணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு, நீங்கள் போய் எதுக்கும் கேட்டுட்டு வந்துடுங்க அப்படின்ன வாட்டி இவ வந்து ரூமுக்குள்ளே கதவை தட்டினோடனே இவன் பாட்டுக்கு தலையை சீவிக்கிட்டு இருக்கான். இவன் எதுவும் கண்டுக்கல, ஆனால் அவன் வந்ததை கண்ணாடி வழியாக பார்த்துட்டான். இவன் எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு அமைதியாக நின்றுட்டுருக்கானா. இவன் வந்து அப்படிங்கிறா. அப்பயும் வந்து இவன் எதுவும் பேசலை. நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்ன வாட்டி, யார்கிட்டம்மா பேசணும் நீ அப்படின்ன வாட்டி, அவள் என்ன சொல்கிறான், என்னையும் உங்களையும் தவிர இங்கே யார் இருக்கா, நான் உங்கள்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா சொல்லுமா அப்படின்ன வாட்டி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறா. கேட்டதுக்கப்புறம் ஏன் அதை வந்து சோமு கேட்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் தானே உங்கள் ஒய்ஃபு, அதனால என்ன தான் கேட்க சொல்கிறாப்புல, ஓ அவர் கேட்க சொன்னதுனால நீ வந்து கேட்குறியா, சரி நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் நீ போ அப்படின்னாட்டி, இது எதுக்கு நான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே இறங்கி போயிடுறா. போனதுக்கப்புறம் ஏதோ சமைச்சி வைக்கிறாப்புல, வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இவன் கிளம்பி போயிடுறான் ஆஃபீஸுக்கு. இவளுக்கு போர் அடிக்குது, நாள் ஃபுல்லாக அந்த பக்கம் போகிறா, தோட்டத்தை போய் சுத்தம் பண்ணுறா. தோட்டத்தில் இருக்க அந்த கொடி மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்து அந்த கண்ணாடியை வந்து சுற்றி டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறா, பூ சொருகி வைக்கிறா. அதுக்கப்புறம் அவனோட பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் மடித்து வைக்கிறா, அந்த கபோர்டெலாம் சுத்தம் பண்ணி வைக்கிறா. அது வீட்டில் சும்மா இருக்க முடியல அவளால், பொழுதுனிக்கும் வேலையும் இல்லை, பொழுதுனிக்கும் எப்படி சும்மாவே உக்காந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு இவ செஞ்சுக்கிட்டு அப்புறம் நைட்டு ரொம்ப லேட்டாக வரான். அவள் அப்படியே தூங்கிடுறா ரூமில், கீழே இருக்க கெஸ்ட் ரூமில் போய் தூங்கிடுறா. இவன் வந்துட்டு எங்கன்னு கேட்குறாப்புல. கேட்டோன்னே அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ன வாட்டி, சாப்பாடு போட்டுமாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இல்லை வேண்டானான்ட்டு அவர் ஒய்ஃபு கையால் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றாரு என்னமோ. அவள் தான் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இவர் போயிட்டு மேலே போய் டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்குறாரு, நம்ம கபோர்டு எப்படி இருக்கும் இப்படி இருக்குது, அப்புறம் கண்ணாடியில் எல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கா, பரவாயில்ல பொண்ணு இருந்தால் அந்த வீடே வேறு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான்.
மறுநாள் என்ன ஆகுது, அவங்க அப்பா அம்மாட்ட ஃபோன் வருது. எனக்கு போர் அடிக்குது. என்னால் வீட்டில் இருக்க முடியல. எனக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள். நான் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. கேட்டதுக்கப்புறம் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது. மாப்பிள்ளை கோச்சிக்குவாப்புல. நீ வேணால் படிக்கிறதா இருந்தால் காலேஜ் 3rd இயர்லேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால் டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பா. கண்டினியூ பண்ணுறதுக்கு ஏதாவது காலேஜ் இருந்தால் நான் வேணால் சம்மந்திக்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பேரனோ பேத்தியோ 10 மாதத்தில் எனக்கு பெற்று கொடுத்துரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஆசையாக கேட்குறாங்க. அவளால் பதில் சொல்லவே முடியல. சரிப்பா நீங்கள் படிப்பு விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃபோனை வச்சிட்றா. ஈவினிங்காக வந்தவன் டென்ஷனில் வந்திருக்கான். அவனுக்கு என்ன ப்ரெஷரோ தெரில, ஒர்க் ப்ரெஷர் என்னன்னு தெரில. அவன் டென்ஷனில் வரவும் வா அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல. இவன் கூப்பிட்டா நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி இவள் உக்காந்துகிட்டே இருக்கா. இருந்தாலும் சரி எப்பவும் கூப்பிட மாட்டேங்கிறான், எது கூப்பிட்றான்னு தெரில, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறா. போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கதவை சாத்திட்டு தாப்பா போட்டுறான். தாப்பா போட்டோன்னே அங்கே போய் உட்காரு சோஃபாவில் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னே இவ போய் நான் ஏன் உட்காரணும், சோஃபாவில் தானே உட்கார சொன்னேன், ஒன்றும் பெட்டில் படுக்க சொல்லலை அப்படின்னாட்டி, ஓ அதுக்கு தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்களா, இதுக்கு வேற ஆளை பாருங்கன்னு இவன் போகிறதுக்குள்ளே இவன் பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறான். பண்ணோடனே அவளுக்கு மூஞ்சை கொண்டு போய் எங்கே வச்சுக்கணுன்னே தெரில. அவள் ஷாக்கில் அப்படியே கீழே விழுந்தோடனே எதுவுமே பேசலை. இவன் பால்கனிக்கு போயிடுறான். இந்த பக்கம் இவன் கதை திறந்துட்டு வெளியில் போயிடுறா. விடிய விடிய தூக்கமே இல்லை 2 பேத்துக்கும். இவன் என்ன நினைக்கிறான், நம்ம எத்தனையோ பொண்ணுங்கள்ட்ட பழகியிருக்கோம், பேசியிருக்கோம், இவளை விட அழகான பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, ஏன் அவங்கள்ட்டலாம் உரிமையோ ஒரு அன்போ வரல, ஆனால் இவள்கிட்ட ஏன் வருது, எனக்கு ஒன்றுமே புரியல, நான் தப்பானவனா, நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் இவன் என்ன பண்ணுறான்னா, இதுக்கு தான் நான் இங்கே இருக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை ஏன் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுறான். மறுநாள் ஆகுது. இவன் அவன்கிட்ட உட்காந்து காஃபி கூட குடிக்க மாட்டேங்கிறா. காஃபி எடுத்துகிட்டு உள்ளே போகிறா. இதை பார்த்துட்டு அவன் உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே இல்லை இல்லை நான் நேற்று நடந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு, உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அந்த அட்மிஷன் விஷயமாக தான் உன்னை பேசலான்னு கூப்பிட்டேன். நீ தான் வம்படியாக என்னை வம்பிழுத்து சண்டை இழுத்து அந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிக்கோ. ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே, எப்படி என்னை பிடிக்காது உனக்கு, உன்னை எனக்கு பிடிக்காது, அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸாகவே பிரிஞ்சிடலாமே. இப்போ போய் உங்கள் அப்பா அம்மாட்டையோ எங்கள் அப்பா அம்மாட்டையோ நாங்கள் பிரியிறோன்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும். அதனால் எப்படியும் 2 இயர்ஸ்க்கு தான் நான் இங்கே இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஜெர்மனியோ இல்லை ஆஸ்திரேலியாவுக்கோ போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டில் சொல்லிக்கோ, நானும் எங்கள் வீட்டில் சொல்லிக்கிறேன். நீ பாட்டுக்கு நீ உன் வாழ்க்கையை பாரு, நான் பாட்டுக்கு நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிடலாமே. நீ பாட்டுக்கு நீ காலேஜுக்கு போ, நான் பாட்டுக்கு நான் என் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்ன வாட்டி இவளுக்கு அந்த டீலிங் பிடிச்சதுனால ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுலேருந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறது, அவன் ரூமுக்கு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறது, ஒரு கில்ட் இல்லாமல் எல்லா விஷயமும் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸுன்ட்டான்ல, அதனால் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் அவன்கிட்ட பேசுறது பழகிறது அந்த மாதிரி பண்ணுறா. அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, காலேஜ் புக்ஸ் எல்லாம், அதெல்லாம் பிரித்து புக்கெல்லாம் தேடுறா. என்ன தேடுறான்னு கேட்கும்போது, இல்லை பணம் அனுப்பிச்சி விட மாட்டாரா, ஃபீஸ் கட்டணும் இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு இது கூட தெரியாதா, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்ன வாட்டி இவன் சத்தம் போடுறான். நம்ம பேசிக்கிட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் வெளி உலகத்துக்கு நீ நானும் புருஷன் பொண்டாட்டி, நீ இப்போ ஏன்ட்ட பணம் கேட்காம உங்கள் அப்பாட்ட போய் கேட்டினா அவர் என்ன நினைப்பார் என்னை பற்றி, அதுவும் இல்லாமல் நமக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவர் நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி சத்தம் போடவும், ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ன வாட்டி இவனே அக்கௌண்ட்லேருந்து ஏதாவது கேஷாக பணத்தை எடுத்துகிட்டு கொடுத்துட்றான். இந்த வச்சுக்கோ, ஏதாவது செலவுக்குன்னா பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன், நீ வேணால் போய் எடுத்துக்கோ, டெபிட் கார்டா அதை கொடுத்துட்றான். கொடுத்தோன்னா அவளுக்கு நம்ம இவனுக்கு ஒன்றுமே செய்யலை, இவன் ஏன் நமக்கு இவ்வளோ செய்கிறான், இவன் நல்லவனாக இருக்கான், நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு அவன் மேலே இருக்கிற எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஏன்னா நம்ம பொண்டாட்டியாக எதுவுமே நடந்துக்கல, எதுவுமே அவன்கிட்ட பேசுகிறதும் இல்லை, எதுவும் சேவையும் பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம எப்படி அவன்கிட்ட பணம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு கில்ட்டோடையே நின்றுட்டுருக்கா. அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், நீ இந்த வீட்டு வேலை செய்கிற, இந்த ரூமை இப்போ நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கிற, இதுக்கெல்லாம் நான் காசு கேட்க முடியுமா, அதாவது நான் காசு கொடுத்தா நீ வாங்கிக்குவியா, அந்த மாதிரி இதையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டேஸ் ரெடியாகி ஒயிட் கலர் சல்வாரில் வரா. ரொம்ப சூப்பராக இருக்கா, தேவதை இறங்கி வர்ற மாதிரி இருக்குது. இவன் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதை அவளும் பார்க்குறா, புரியுது. பட் ஆனால்
எதுவும் ஓப்பனாக பேசிக்க முடியாது இல்லையா, ஏன் என்ன பார்க்குற அப்படி இப்படின்லாம். அதனால் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே பிடிச்சிருக்கு தான், ஆனால் இதை வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில். அவங்க என்ன கூத்தடிக்க போகிறாங்களோ தெரில. இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஆனால் நான் வர முடியுமான்னு எனக்கு தெரியாது. என்னோட தங்கச்சியை வந்து கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு கூட்டிகிட்டு வர்ற எனக்கு பழைய டிரைவர் தெரியும். அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வந்து என்னால் வர முடியுமான்னு தெரியாது. அவர் வந்து பிக்கப் பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சூர்யா வந்து காரில் ட்ராப் பண்ணுறான். அங்கே ஃபஸ்ட்டு டே காலேஜு எல்லாம் நல்லபடியாக பழகுறாங்க, பேசுகிறாங்க. அதில் வருண் அப்படிங்கிறவன் இவளை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இவன் வந்து தாலியெல்லாம் போடல அடங்குது, செயின் போட்டிருப்பாள் அடங்குது, அதாவது தங்கத்தில் போட்டிருப்பாள் அடங்குது. அதெல்லாம் பார்த்துட்டு இவன் கல்யாணம் ஆனவளா என்னான்னு தெரியல அவனுக்கு, வருணுக்கு. ஆனால் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. இவனும் எனக்கு புருஷன் இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இந்த ஊர்லேருந்து வரேன் அப்படி இப்படின்னு எதுவுமே இவளை பற்றி சொல்லிக்கல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, இவ சிங்கிள், இவன் வந்து கல்யாணம் ஆகாதவ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. வருண்கிற பையன் இவ மேலே, ரேவதி மேலே க்ரஷ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசிக்கல. ஆனால் வந்து வலியறது பேசுறது அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். தங்கச்சி நிக்கிலா வந்து லீவுக்கு, எக்ஸாம் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்கா. வந்ததுக்கப்புறம் அண்ணன் அண்ணிக்கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறா, சிரிக்கிறா. அவளுக்கு ஜூஸ் கொடுக்கறது, அவள் கூட நல்லா பேசி பழகிறது, இதெல்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தியாக வளர்ந்தவ இப்படி அண்ணன் தங்கச்சி பேசிக்கிறது, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது, இவ போய் சமாதானப்படுத்துறது, இவ கூட அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, அவளுக்கு என்ன பிடிக்குதோ இவ வாங்கி தர்றது, இதெல்லாம் வந்து இவளுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஒருத்தியாகவே இருந்தவளுக்கு இந்த மாதிரி இருக்கிறது, பார்க்கறது, பழகிறதுலாம் இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு, ரேவதிக்கு. இப்போ ஷாப்பிங்க்கு போகிறாங்க, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரான். ஒரு 2-3 சல்வாரையே நீ மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கா, இந்த இதையும் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாப்புல. அடுத்த லீவுக்கு நிக்கிலா வந்து வரும்போது இவன் ஆஃபீஸ் விஷயமா வெளியில் போயிடுறான். இவளுக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்லாம் போட்டு பழக்கம் இல்லை. ஆனால் நிக்கிலா வந்து ரொம்ப வற்புறுத்தி போட வைக்கிறா. அண்ணன் தான் இல்லையே, போடுங்களேன், நான் பார்த்ததே இல்லை, அக்காவோட தான் இருக்கே, போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி போட வைக்கிறா. அவள் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் முறையாக போட்டிருக்கா. போட்டதை பார்த்தோன்னே அவன் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாப்புல. பார்த்தோன்னே எப்படிரா இவ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதில் அடாப்ட் ஆகிக்கிறா. இப்போ சாரீ கட்டினா அதுலேயும் நல்லா இருக்கா, சல்வார்லேயும் நல்லா இருக்கா, இந்த மாதிரி இந்த ஜீன்ஸு டிஷர்ட்லேயும் நல்லா இருக்காளே, இவளுக்கு எப்படி எல்லாமே சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி இவன் வச்சக்கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதை வந்து அவளும் பார்க்குறா. வெக்கம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் அவளுக்கும் வருது இல்லையா. அதனால் இவள் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. அவள் ஊருக்கு கிளம்பி போயிடுறா. தங்கச்சி ஊருக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் வீடே வந்து வெறிச்சோன்னு கிடக்குது. அதை வந்து சூர்யா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா ரேவதி, இந்த மாதிரி நிக்கிலா வந்து காலேஜ் இங்கேருந்தே போகட்டும், எனக்கும் வந்து ஒரு ஆள் கூட இருந்தால் எனக்கு நேரம் போகிறதே தெரியல, அவளும் நாளும் ஜாலியாக பேசிகிட்டே இருப்போம்ல அப்படின்னாட்டி, நீ தான் 2 வருஷம் கழித்து உங்கள் வீட்டுக்கு போக போறியம்மா, அப்புறம் அவள் இங்கே தனியாக வந்து என்ன பண்ண போகிறா அப்படின்ன வாட்டி தான் அவளுக்கு ரியாலிட்டி என்னன்னே தெரியுது. இப்போ இவ அந்த குடும்பத்திலே ஒருத்தியாக மாறிட்டா அப்படிங்கிறது இவளுக்கு இப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகுது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு புருஷன் இருக்கான், அவளோட தங்கச்சிக்கிட்ட நம்ம இவ்வளோ ஒன்று முன்னா இருக்கோம், நல்லா சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உரைக்கவும் இவளுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணி வருது. இவ ரூமுக்கு போயிடுறா. அப்புறம் என்ன பண்ணுறா, மனசுக்குள்ளேயே வந்து நம்ம அதிகமாக இவங்க குடும்பத்தோடு ஒட்டி உறவாட வேண்டாம், ஏன்னா அப்புறம் பிரிஞ்சு போகும்போது கஷ்டமாயிரும் இல்லையா, அதனால் என்னன்னு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சூர்யாக்கிட்டேயும் அதே மாதிரியே நடந்துக்கிறா. என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எதாவது வேணும்னா மட்டும் கேட்டுட்டு அவள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துக்கிறா. அவங்க அப்பா அம்மா வந்து திருவிழாக்காக கூப்பிட வந்திருக்காங்க வீட்டுக்கு. இவன் வந்து முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறான். ஊருக்கு வர்றதுக்கு வேணான்னு சொல்லிட்டான். ஆனால் அவள் வந்து கிளம்பி, நீங்கள் உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் பாருங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஊர், மண், மரம், அவங்க வீடு, சொந்தக்காரங்க, ஜனங்க எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதிலே ஊறி பழகுனவ.
இங்கே வந்து தனியாக ஒண்டிக்கட்டையாக எத்தனை நாளைக்கு இருப்பா, அவளுக்கு பார்க்கணும் ஆசை இருக்குது, அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறதுக்கு பேக்கிங் பண்ணிகிட்ருக்கான். இவன் ஈவினிங் வந்து டிக்கெட்டோடு வந்துட்டான், ஃப்ளைட் டிக்கெட்டோட வந்ததுக்கப்புறம் போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், நீங்கள் தான் வரமாட்டேன்ட்டிங்கள்ல, நானாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அவள். சரி ஓகே. அப்புறம் அதுக்கு மேலே அவன் எதுவும் பேசலை. ஆனால் அவள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனால் அவள் வந்து எங்கே இவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்கே புரிஞ்சிக்க போகிறா அவன்னு தெரியல. கிளம்பி அவங்க அப்பா அம்மாவோட போனதுக்கப்புறம் கிராமம் ஃபுல்லாக ஒரே கேள்வியை தான் கேட்குது. எப்போ வந்து குழந்த பெற்றுக்க போகிற, எப்போ வந்து பேரனோ பேத்தியோ தரப்போகிறவங்க அப்பா அம்மாவுக்கு, அப்படி இப்படின்னு அதே ராமாயணத்தையே ஃபுல்லாக கேட்கவும் இவளால் பதில் சொல்லி மாள முடியல. அப்பா அம்மாவும் ஜாடமாடையாக அதையே தான் கேட்குறாங்க, சீக்கிரமாக பெற்றுக்குடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அவளுக்கு தான் வரவே இல்லையே. அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, அவங்களோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி இவளை இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து கண்டிஷனாக வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த பையன் குடிச்சிட்டு சீட்டாடிக்கிட்டு இப்போ ஒரு பெண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு அவங்க அப்பா அம்மா வீட்லேயே போயிடுச்சு, அந்த அத்தை பையன் கல்யாணம் பண்ண பொண்ணும். இப்படி தான் என் பொண்ணும் வந்திருக்கோம். உள்ளூர்லேயே இருந்து என் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்குறத விட வெளியூரில் எங்கேயோ நல்லா இருக்கான் என் பொண்ணு அப்படிங்கிறது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவங்க எப்படி வந்து நம்மளோட அதாவது இதையும் கேட்குறா. என்ன சொல்லி கேட்குறா அப்படின்னா, நான் திரும்பி வந்துட்டு அவங்களுக்கு சந்தோஷம் இல்லையாப்பா அப்படின்ன வாட்டி அப்பா வந்து டென்ஷன் ஆகி கத்துறாரு. வாயை கழுவு முதல்ல, ஏன் அப்படிலாம் பேசுகிற, நீ உன் புருஷனோட சந்தோஷமாக வாழ்ந்து பண்டிகை இல்லை வளகாப்பு அந்த மாதிரி வந்து குடும்பத்தோடு வந்தினாதான் எங்களுக்கு பெருமை, எனக்கு பெருமை. நீ தனியாக வாழ மாட்டேன்னு வந்தால் அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா, அதெல்லாம் எங்களுக்கு பெருமையே இல்லை, எங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்ன வாட்டி இவங்க இப்போ எப்படியும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம புருஷன் வேணான்னு இப்போ 2 வருஷம் கழித்து நம்ம வரப்போகிறோம் இல்லையா, நமக்கு தெரியும். ஆனால் அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவளுக்கு நெத்தியில் ஆணி அடித்த மாதிரி புரிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே அவள் எதுவும் பேசலாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்துடுறா. ஒரு நாளைக்கு 2 தடவை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறா என்ன செய்கிறா அப்படிங்கிற ஒரு புருஷன் வந்து யார் கிடைப்பாங்க, அவனெல்லாம் விட்டுட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, மாப்பிள்ளையை நல்லபடியாக கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லி தான் விட்டுருப்பாரு. எனக்கு ஃபோன் பண்ணுறது இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இவர் ஏன் கேட்கணும் என்னை பற்றி அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பி வரா. வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சோமு சமயக்காரர்கள்லேயே அவர் வந்து ஒரே பாட்டாக பாடுறாரு. என்னன்னா, தம்பி சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலை, வீட்டு பக்கமே வரல, ஒரே சோகமாக மூஞ்செல்லாம் சோகமாக ஆயிடுச்சு, நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்களாம்மா, இன்னமேட்டு கலகலன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் எங்கே அவள் மண்டையிலேயே அதெல்லாம் ஏறவே இல்லை. இதெல்லாம் உண்மை மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. நான் போயிட்டேன்னு அவர் வருத்தப்பட போகிறாரு, அவர் சந்தோஷம் தானே படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனால் உள்ளூர் அவன் லவ் பண்ணுறதும் அவன் தன்னோட ஒய்ஃபுங்கிறது அவன் வந்து ரியலைஸ் பண்ணுறதும் அவளுக்கு புரியவே இல்லை. காலேஜ் போயிடுறா. வந்ததுக்கப்புறம் சூர்யாவும் நார்மலாகிடுறான், இவளும் நார்மலாகி எப்போதும் போல் பேசி சிரிச்சுக்கிட்டு அவங்க ஒருத்தர் இவன் கிராமத்தை பற்றி சொல்கிறதும், அவன் வந்து அதை கேட்குறதும், அவன் கொஷின் பண்ணுறதும், இவன் ஆன்சர் சொல்கிறதும், அந்த மாதிரியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ காலேஜுக்கு போயிட்டு அன்றைக்கி ஆஃப் டே லீவ் விட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. அவள் வந்து என்ன பண்ணிடுறா, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லைப்ரரியில் போய் அவளுக்கு பிடிச்ச புக்கு ஒன்று எடுத்து வச்சு படிக்க ஆரம்பித்தோன்னே இவளுக்கு என்ன அப்படின்னா, எப்படி நேரம் போச்சுன்னே தெரியல. அந்த வருண்கிற பையன் அந்த ஏற்கனவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஒரு நோட் புக்கை எடுத்துக்கிட்டு, அதாவது ஏதோ சம் ப்ராஜெக்டாக என்னமோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருப்பான். வந்துகிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு நேரம் போனதே தெரில. காலேஜ் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. ஆனால் இவள் டைமை பார்த்ததுக்கப்புறம் தான் ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, காரில் டிரைவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு, நம்ம சீக்கிரம் போகணுமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் காலேஜே வெறிச்சோடி கிடக்குது. இவள் பயந்துட்டா. வந்துகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு வருண் வந்து பின்னாடியே வர ஆரம்பித்தோன்னே இவன் ஏற்கனவே வலிகிறான்னு தெரியுது அவளுக்கு. அதனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் வரா.
வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்கள் அப்பா அம்மா எப்படி எனக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வரவும் ஓகே அருண், ஓகே வருண் சொல்லிட்டு இவ கேட்டுட்டு தலையாட்டிட்டு கார்கிட்ட வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். உள்ளே எட்டி பார்த்தா மன்னிச்சிருங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சான்னு டிரைவர்கிட்ட பேசலான்னு வந்தேன். உட்காந்துட்டு இருக்கிறது சூர்யா, அதாவது புருஷன் இருக்கான். அவன் வந்து பாய் ஃப்ரெண்டு மாதிரி இவ்வளோ லேட்டாக வந்து காலேஜே முடிஞ்சிச்சு, இவ்வளோ லேட்டாக ஒருத்தனோட பேசிகிட்டு வந்தான். அவன் என்ன நினப்பான், அவன் என்ன தான் வந்து ஃபாரினராக இருக்கட்டுமே, ஒய்ஃப் வந்து இன்னொருத்தனோட பேசிட்டு இவ்வளோ லேட்டாக வர்றதை பார்த்துட்டு அவன் கொந்தளிக்காமல் இருந்தா அவன் வந்து மனுஷனே இல்லை. அதை தான் வந்து அவனும் பண்ணுறான். யார், நம்ம ஹீரோவும் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா உள்ளே வந்து உக்காரு அப்படின்னு சொல்கிறான். அவள் டென்ஷனாகி மூஞ்ச பார்த்தோன்னே அவளுக்கு வந்து வெடன்னு கை காலெலாம் நடுங்குது. யார் அவன், உன்னை காலேஜுக்கு படிக்க அமிச்சனா, நீ இந்த மாதிரி காதலிச்சுக்கிட்டு ஊர் சுற்றுறதுக்கு நான் அமிச்சனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அடுக்காதீங்க, ஃபோனு நான் லைப்ரரியில் இருந்தேன், ஆஃப் டே விட்டுட்டாங்க, எனக்கு நேரம் போனதே தெரில, அவன் என் கூட வெளியில் தான் வந்து பேசிக்கிட்டு வந்தான், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு வரும்போதே அவன் வந்து கையை பிடிச்சி இறுக்கமாக பிடிச்சி அந்த கன்னத்தை வந்து தாடையை பிடிச்சி டைட்டாக பிடிச்சிட்டு அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். நான் இப்போ என்னென்னலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, உன்னை காணன்னு டிரைவர் ஃபோன் பண்ணதுலேருந்து நான் ஊரே தொலாவிட்டு வந்திருக்கேன். எங்கே இருக்கா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இருக்காளான்னு கேட்டிருக்கேன். அப்புறமா எல்லாத்திட்டையும் கையில் காலில் விழுந்து நான் லீவு கேட்டு இப்போ நான் வந்திருக்கேன். நான் எவ்வளோ முக்கியமான ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியுமா, உன்னோட காதல் விளையாட்டெல்லாம் இங்கே காலேஜில் விளையாடுற வேலை வச்சுக்காத, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் உன் புருஷனாக இருக்கிற வரைக்கும் நீ யார்கிட்டையும் பேசுகிறதுக்கோ இல்லை நீ காதலிக்கிறதோ நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு மிரட்டவும் அவள் பயந்தே போயிட்டா. அவள் எதுவும் வாயே பேசலை. அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து இறங்கினோடனே காரை எடுத்துகிட்டு சூர்யா வேகமாக போகிறான். அது பார்த்தோன்னே அவள் பயந்துட்டு போய் ரூமுக்குள்ளே இருந்தவ தான் வெளியிலே வரல. அப்புறம் புக்கை எடுத்து வச்சாலும் படிக்கவும் வரல. இவன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறான், நம்ம தான் அவனை பிடிக்கலன்ட்டோமே, இவன் எதுக்கு நம்மளை வந்து வேற ஒருத்தனோட பேசும்போது டென்ஷன் ஆகணும். அப்போ அவனுக்கு என்னை பிடிச்சிருக்கோ, ஒருத்தன் பிடிச்சிருந்தா தான் இன்னொருத்தங்கள்ட்ட பேசும்போது கோவம் வரும் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நினச்சி பார்க்குறா. அப்புறம் மாமியார்கிட்ட வந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி கல்யாணம் ஒன்று, ரிசப்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணணும், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 1 hour 2 hours ட்ராவலிங்கில் போயிட்டு வரணும். ஆனால் சூர்யா வரமாட்டான். நீ தான் எப்படியாவது சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகணும். சொந்தக்காரங்கள்லாம் யாருமே யார் வீட்டுக்கும் வரமாட்டான், கம்பல் பண்ணா தவிர, நீ கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க. சரி எப்படியும் வந்து நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவ முழிச்சிக்கிட்டே நிற்கிறா. இவளே காஃபி எடுத்துக்கிட்டு அவன் ரூமுக்கு போகிறா. போனதுக்கப்புறம் நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக பேசுகிறா. பேசினோடனே தலைவர் அப்படியே விழுந்துடுறாரு. என்ன வாங்க ரிசப்ஷனுக்கு போகலான்ன வாட்டி சரி ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மனசார வந்து அவன் போகணுன்னு தான் நினைக்கிறான். சரின்னு லீவு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு இப்போ ரிசப்ஷனுக்கு போகிறான். போயிட்டு வரும்போது பீச்சில் வந்து அவளுக்கு லீவு தான், இப்போ செமஸ்டர் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. அதனால் வீட்டில் தான் இருக்கா, எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. அதனால் அவன் பீச்சில் உட்கார வச்சோன்னே அந்த ரிசப்ஷனில் அவங்க மாமா பொண்ணுன்னு ஒருத்தன் வந்து பேசியிருப்பா. சூர்யாவோட மாமா பொண்ணுன்னு ஒருத்தி வந்து பேசியிருப்பா. பேசினதை பார்த்தோன்னே இவன் என்ன பட்டிக்காடு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சா, பட்டிக்காடு மாதிரி இருப்பா அப்படின்னு நினச்சா. ஆனால் இவன் ரொம்ப நல்லா அழகாக இருக்காளே உன் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் இவளை பற்றி ரொம்ப பாராட்டியிருப்பா, ரேவதியை பற்றி. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ பீச்சில் உட்காந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன சொல்கிறா அப்படின்னா, அதாவது சூர்யா வந்து என் மாமா பொண்ணும் இன்னொருத்தனும் லவ் பண்ணாங்க, அவங்க லவ்வெல்லாம் பார்க்கும்போது நானும் லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் இவன் வந்து நார்மலான கொஷின் தான் கேட்குறா. என்ன கேட்குறா அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவன் வந்து ஒன்றை மாதிரியே கண்ணு, இந்த மாதிரி மூக்கு, இந்த மாதிரி வாய் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி கைகள், இந்த மாதிரி நெத்தி, இந்த மாதிரி முடி அப்படின்னு சொல்லி அவளோட ஒவ்வொரு இதையும் வர்ணித்து அவன் பேச அவள் அப்படியே மயங்கிடுறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கைகாலை பிடிச்சி எனக்கு கிஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்குன்னு உண்மையிலே கிஸ் பண்ணுறான். அவள் வந்து வெட்கத்தில் அப்படியே கூனி குறுகி போயிடுறா. அவள் தடுக்கவும் இல்லை. முன்னாடி வந்து அவன் வந்து
வலுக்கட்டாயமாக பண்ணும்போது அவளுக்கு பிடிக்கல. பட் ஆனால் இப்போ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இவன் நம்மளை லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனால் அதை பற்றி எதுவும் பேசிக்கல. சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி பசிக்குதுன்னு கூட்டிகிட்டு போகிறான். ஹோட்டலில் போய் சாப்பிட போகும்போது கொலீக் இவளோட வேலை செய்கிறவன் சூர்யாவோட வேலை செய்கிற ஒருத்தி வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு ரேவதியை பற்றி என்ன நீ பட்டிக்காடு, இந்த மாதிரி பட்டிக்காட்டுக்கெலாம் இந்த மாதிரி சாப்பாடெலாம் எப்படி ஒத்து வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீ எந்த மாதிரி சாப்பாடு இருந்தாலும் பட்டிக்காட்டிலேருந்து தான் வருது, அதனால கிராமத்தெல்லாம் கேவலமாக பேசாத அப்படின்னு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் கரெக்டுன்னு சூர்யாவும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் போய் அவன்கிட்ட வலிஞ்சு பேசுகிறதும் கையை பிடிச்சி பேசுகிறதும் பத்தாவதுக்கு சூர்யா வேற பார்த்துட்டானா இவள் கண்ணில் தீயா பறக்குது. அதை பார்த்தோன்னா சூர்யா என்ன நினைக்கிறான், இன்னும் கொஞ்சம் தூபம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவள் பிளேட்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடவும் இவள் டென்ஷனாகி எந்திரிச்சிட்றா. நான் கை கழுவ போகிறேன், நீங்கள் 2 பேரும் கூத்தடிச்சிட்டு வாங்க, நான் கார்கிட்ட நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் கிளம்பி போயிடுறா. கார்கிட்ட நிற்கும் போது திரும்ப அவன் முன்னாடியே ஹக் பண்ணுறது, கட்டி பிடிக்கிறது, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அதை அங்கேயே பண்ணி தொலைச்சிட்டு வந்தேன், நான் இங்கே தான் பண்ணுமா அப்படின்னு சொல்லி இவள் வயிற்றுச்சல்ல ஒரு பக்கம் வேவரா. ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஆனால் எதுவும் பதில் சொல்லிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. ரேவதி ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு அணுங்கிறவ இந்த ப்ராஜெக்ட் விஷயமா ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கேட்டிருப்பா. அதை எடுத்துகிட்டு வர மறந்துருப்பா ரேவதி. வீட்டுக்கு வரேன் தந்துரு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவா. கூட்டிகிட்டு போனோன்னா, இவ்வளோ பெரிய வீடு, உன் வீடு அழகாக இருக்குது, உங்கள் அம்மா அப்பாவோட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உன் கார்டியனோட இருக்கியா அப்படின்ன வாட்டி அவள் எதுவும் அந்த மாதிரி பதில் எதுவும் சொல்லலை, அமைதியாகவே இருந்துடுறா. அதனால் அவளே பேசிக்கிறான்னு சொன்னால் போதும், அவளே பேசிடுவா அணுவே. அதுக்கப்புறம் சூர்யா நல்லா டிப்டாப்பாக ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸில் நல்லா கூலிங் கிளாஸு கோட் சூட்லாம் போட்டுட்டு வர்றதை பார்த்துட்டு சூப்பராக இருக்கான் ஹீரோ, யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவளுக்கு வயது தான் எரியுது. இன்னும் சூப்பராக தான் இருக்கானோ, என் ஃப்ரெண்டு சொல்கிறா, அதனால் இவன் நல்லா தான் இருப்பானோ, நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையோ இத்தனை நாளாக, உண்மையிலே நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி இவன் மனசுக்குள்ளே இப்போ தான் ஒன்று ஒன்றா தோண ஆரம்பிக்குது. அவள் எதுவும் பேசலை. ஓ அப்படியா, இவர் தான் உன் கார்டியனா, நான் இவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. கார்டியன்னு சொல்லி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி இவன் எதுவும் நான் தான் புருஷன் அப்படின்னு எதுவுமே சொல்லிக்கல. உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே, காஃபி டீ எதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னாட்டி, நான் இப்போ தான் முடித்தேன், டீ கொடுத்தா ரேவதி, நான் இப்போ தான் குடித்தேன்னாட்டி, ஏன் கூட டீ குடிக்க மாட்டிங்களா அப்படின்னாட்டி, ஓ ஷோர் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி திரும்ப டீ குடிக்கிறா அவள் ஃப்ரெண்டு. அதை பார்த்துட்டு இவ காண்டாவரா, எதுவும் பேசிக்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட கடலை போட்டு இவ கிளம்புறா. கிளம்புனதுக்கப்புறம் காரில் ட்ராப் பண்ண சொல்கிறான் சூர்யா. திரும்ப இவ உள்ளே வந்துடுறா. எந்த ஜெராக்ஸுக்காக வந்தாலும் அந்த ஜெராக்ஸை வீட்டிலே விட்டுட்டு அவள் பாட்டு கார் ஏறி போகிறா. ஐயோ இதை விட்டுட்டு போறியேன்னு சொல்லி சீக்கிரமாக இவள் எடுத்துக்கிட்டு ஓடும்போது சூர்யா மேலே இடித்து விழுந்துடுறா. விழுந்தோடனே ஹீரோ எப்படியும் போய் கேட்ச் பண்ணி காப்பாற்றிடுறாரு. அப்படியே ரொமான்டிக் சீன் அங்கே நடக்குது. கண்ணும் கண்ணும் கலந்தன அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தான் சுயநினைவுக்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் இதை விட்டுட்டே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போயிட்டா, வெக்கத்தில் அப்படியே உள்ளே போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சீன் அதோட முடிஞ்சிடுது. கேம்பஸ் இன்டர்வியூவில் இவள் பாஸ் ஆகிடுறா. மும்பையில் ஜாபு ஆஃபர் பண்ணியிருக்காங்க காலேஜ்லேருந்து. செமஸ்டர்லாம் முடிஞ்சிடுச்சு. இவள் 96% மார்க் எடுத்து நல்லபடியாக இவளோட அந்த காலேஜ் லைஃப்பை முடிச்சிட்டா. இப்போ மும்பைக்கு போகணும். காலேஜெலாம் முடிஞ்சிருச்சு. எப்படியும் இவங்க 2 பேரும் பிரிய போகிறாங்க இல்லையா, மும்பைக்கு போகணுங்கிற விஷயத்த அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல நான் வேலையில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா அப்பாட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் 2 பேரும் பிரிகிறோம், 2 வருஷம் முடிஞ்சிருச்சு, பிரிஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்ட இவ சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் நீ தான் பிளான் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டியே, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறது, நீ எது பண்ணாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிளம்ப போகிறதுக்கு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவனை விட்டு எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அனு அவள் ஃப்ரெண்டு தானே வீட்டுக்கு அவளை சினிமா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. சரி ஓகே சினிமாவுக்கு போயிட்டு வாங்க, அவளும் ரொம்ப டயர்டாக இருக்கா, ரொம்ப வீட்லேயே போர் அடிக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லி சூர்யாவும் சப்போர்ட் பண்ணுறான். அதனால்
போகிறாங்க. சினிமாவுக்கு போனோடனே அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் அந்த வருண் காதலிச்சான் இல்லையா, அவனும் வந்திருக்கான். வந்ததுக்கப்புறம் அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் தேட்டர்லேயே. இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஓகேனா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ன வாட்டி, நான் உன்னை காதலிக்கணுமே, நான் உன்னை காதலிக்கவே இல்லையே அப்படின்ன வாட்டி அவன் என்ன சொல்கிறான், எல்லாத்துக்கும் லவ் மேரேஜ் நடக்கிறதில்ல, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு கூட லவ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு வந்து ரொம்ப என்னோட உயிரினும் இனியவர் என்னோட சூர்யா, அவரை தான் நான் வந்து என்னோட வாழ்க்கையாக நினச்சிட்ருக்கேன். அதனால் நான் வந்து உன்னை காதலிக்க முடியாது, மன்னிச்சிக்கோ, கல்யாணமும் பண்ணிக்க முடியாது அப்படின்ன வாட்டி, என்னை மன்னிச்சிரு, இன்னொருத்தர் லவ் பண்ணுற பொண்ணை நான் லவ் பண்ணுறது என்னோட தப்பு தான், என்னையும் மன்னிச்சிருன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனு அதோடைய முடிஞ்சிருது. இதை வந்து யார் ஃப்ரெண்டு அனு வந்து கேட்டதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் ட்ராப் பண்ண போகிறான். அணுவை ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். இவனுக்கு வந்து இவள் பிரியிறா, இவள் ஊருக்கு போகிறா அப்படிங்கிற ஒரு எந்த விதமான வருத்தமுமே மூஞ்சில் காமிச்சிக்கவே இல்லை சூர்யா. இவளுக்கான ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே இவன் லவ் பண்ணுறானா இல்லை லவ் பண்ணலையா, நம்ம வேணும்னு நினைக்கிறானா வேணான்னு நினைக்கிறானா, வேணும்னு நினைக்கிறதுனால தான் என்னை அன்றைக்கி கிஸ் பண்ணான், என்னை ஹக் பண்ணான், என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். ஆனால் இப்போ வந்து நான் போகிறேங்கிறேன், அவனோட மூஞ்சில் எந்த ரியாக்ஷனுமே இல்லையே. அப்போ நான் உண்மையிலே வேணான்னு நினைக்கிறானா, நான் வந்து ஏன் இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுக்கணும், பிடிக்காதவங்கள்ட்ட இருந்து சூர்யாவோட வாழ்க்கையும் நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு முடிவு பண்ணிட்டா. சரி ஓகே, பிடிக்கலன்னா நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்பி ஃப்ளைட் டிக்கெட் வந்துருச்சு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இப்போ மும்பைக்கு கிளம்பி போயிட்டா. போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. குழந்தைய பெற்றுக்க சொன்னால் உன்னை யார் இப்போ வந்து ஜாபுக்கெல்லாம் போக சொன்னது, நான் உன்னை ஜாபுக்கு போக சொன்னேன்னா, நீங்கள் ஏன் அந்த மாதிரி தப்பாக முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே நாங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம், நாங்கள் அந்த ஊர்லேயே இல்லை, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீடமாக விட்டோம், நீங்கள் ஒரு பேரம்பேத்தியோ பெற்று கொடுப்பீங்கன்னு பார்த்தா உங்களை வேலைக்கு போக சொல்லி இங்கே யார் அழுகிறா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து ஆதங்கத்தை கொட்டுறாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை இல்லையா, இருந்தாலும் அவள் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி ஜாபு கிடைக்கிறது கஷ்டம், அப்புறமா பேசிக்கலாம் தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இவங்களெலாம் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி. அங்கே போயும் அவனை பற்றியே நினைக்கிறா. சூர்யா எந்திரிச்சிருப்பாரு, காஃபி குடிச்சிருப்பாரு, சாப்பிட்ருப்பாரு, நேரப்போ ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்திருப்பாரு, என் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நம்மலாம் எப்படி இருந்தோம், உண்மையிலே சந்தோஷமாக இருந்தோம், அந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா, நம்ம தப்பு பண்ணுறோமோ, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. சூர்யா பற்றின நினப்பே ஃபுல்லாக அவளுக்கு இருக்குது. ஆஃபீஸுக்கு கிளம்பி கொண்டையோட போகிறா, ஒரு மேக்கப்பும் இல்லை. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு தான் வந்து சொல்கிறான், என்ன இப்படி ஆஃபீஸ் வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவள் ரியலைஸே பண்ணுறா, எந்த விதமான மேக்கப் போட்டு நல்லா அழகாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஈடுபாடுமே இல்லாமல், அதாவது உடல் மட்டும் இருக்குது, உயிர் வந்து நம்ம சூர்யா கிட்ட இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஃபோன் வருது அத்தைக்கிட்டேருந்து, இந்த மாதிரி சூர்யா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குமா, இந்த மாதிரி அசாம் வரேன்னா 4 நாள் ஆச்சு, இன்னும் ஃபோனே எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கே வேற ஒரே பாம் வைக்கிறாங்களாம், ஒரே தீவிரவாதிகளாம் இருக்காங்களாம், நியூஸில் வருது, என்ன ஏதுன்னு தெரிலம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. இவ ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டா, அவன் ஃபோன் பண்ணி அவனை தொந்தரவு பண்ணுவான், அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட வீட்டிலே வச்சுட்டு வந்திருப்பா. இப்போ பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டோட ஃபோனை வாங்கி சூர்யா நம்பருக்கு அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஐயோ அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சோ, என்னை பிடிக்கல, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வேஸ்ட்டு, என்னை வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, என்னை வந்து பிடிக்கலன்னு கூட சொன்னால் கூட பரவாயில்லையே, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட பேசாமல் போயிட்ட சூர்யா, அவன் செத்துட்டாவ, இவன் முடிவு பண்ணிட்டா. அழுவுன்னு விடிய அழுகிறா. அவளால் அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆறுதல் சொல்கிறாங்க. நைட்டு ஒரு மிட் நைட்டில் வந்து கதவை தட்டுற சத்தம் கேட்குது. இந்நேரத்தில் யார் வந்திருப்பா தெரியலையே, எதுக்கும் போய் கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு போய் திறந்தோடனே இவன் உள்ளே வந்துடுறான். என் ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் ரேவதியா, இது வந்து சூர்யாவோட குரலாச்சுன்னு திரும்பி பார்த்தோன்னா சூர்யா நிற்கவும், உயிரோட வந்து சிலையாட்ட நிற்கவும் அவளுக்கு ரொம்ப அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போய் அப்படியே ஓடி போய் ஹக்
பண்ணுறா. ஹக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, ஏன் ஃபோன் அடித்து எடுக்கவே இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அவனும் வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியில் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னாட்டி, என்னாச்சா என்னாச்சு நான் கேட்குறீங்க, ஏன் ஃபோன் எடுக்கலை, ஏன் அத்தை ஃபோன் பண்ணாங்க, உங்கள் அத்தை பண்ணுற வேலை தான் இத்தனையும், எனக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ரொம்ப முடியாமல் இருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதனால தான் நான் உன்னை பார்க்க வந்தேன், அப்போ என்னை பிடிக்கலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறா. இல்லை அப்படிலாம் இல்லை, நீ வந்து நான் ஃபாரினில் இல்லை ப்ராஜெக்ட் விஷயமா வேறு எங்கேயாவது போயிடுவேன், நீ தனியாக இருந்து கற்றுக்கணும், தனியாக வாழ பழகணும், அதனால தான் உன்னை வந்து மும்பை வரைக்கும் விட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓ அதனாலயா, நான் உங்களுக்கு பிடிக்கலையே என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன், என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ன வாட்டி, பிடிக்காமலாம் நான் இவ்வளோ தூரம் இந்த மிட் நைட்டில் ஓடி வந்திருப்பேன் உன்னை பார்க்கறதுக்கு, நீ பண்ணுற ஒவ்வொரு வேலையும் நான் ஃபோன் பண்ணி உன் மேனேஜர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் உண்மையிலேயே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறது புரிய வருது. என்ன தான் வந்தாலும் ஃபாரின்லே பட்டையை போட்டாலும் நம்மளோட கொள்கை கோட்பாடு நம்ம கலாச்சாரங்கிறதே தனி. ஏன்னா நமக்குன்னு உரியவள், நமக்கு பிடிச்சதுனாலும் பிடிக்கலனாலும் நம்முடைய மனைவி அப்படிங்கிறதும், நமக்கே உரியவன் நம்முடைய புருஷன் அப்படிங்கிற உரிமையும் அவளுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ளே ஒத்துமையாக வந்திருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிக்கிறோம். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, மனசுங்கிறது சூழ்நிலையை பொறுத்து தான் வச்சுக்கோங்களேன். மனசு வந்து ஒரு நாளைக்கு ஒரு சூழ்நிலை பிடிக்கும். இப்போ நமக்கே வந்து ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம அம்மா அப்பா மாதிரி யாருமே இந்த உலகத்தில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தோணும். இன்னொரு விஷயம் அவங்க நமக்கு பிடிக்காத செய்யும் போது இவங்கள மாதிரி அம்மா அப்பாவே யாரும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணும். கணவன் மனைவியும் அதே சேம் ஃபார்மேட்டு தான். ஏன்னா மனசுங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து தானே ஒழிஞ்சு சூழ்நிலைகளால் மனசை மாற்ற முடியும் அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நமக்கு தெரியுது. பிடிக்குதோ பிடிக்கலையோ வாழ்க்கை வந்து சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன வழியோ அதை எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அடுத்தவங்கள மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம ரொம்ப நாள் வாழ முடியாது அப்படிங்கிறதும், அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளால் வாழ முடியாதுங்கிறதும் இந்த கதை மூலமாக நமக்கு தெரியும். இந்த கதை காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.